Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். இந்த சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு செல் அப்படினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். First of all, செல்ங்கிறது structural and functional unit of all living organism. ஓகே, எல்லா லிவிங் ஆர்கானிசத்தோட structural and functional unit of life. ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரக்சர்னா ஓகேவா, ஸ்ட்ரக்சருங்கிறது நமக்கு வந்து நம்ம பாடிக்கு எது ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, நம்மளோட ஸ்கெலட்டல் மசில். ஓகேவா, இது நம்மளுடைய போன், அதாவது ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஓகேவா, அப்போ போனில் இருக்க செல்ஸ் வந்து போன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது இது வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குதா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்று, அதாவது அதோட வேலை. இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் எடுத்துக்கோ, ஹார்ட்டில் வந்து ஹார்ட் செல்ஸ் இருக்கும். ஹார்ட் செல்ஸ் என்ன வேலையை பார்க்கும், பிளட் சர்க்குலேஷனுக்கு பிளட்டை வந்து பம்ப் பண்ணும், அது அதோட வேலை. இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்னா செல். ஓகேவா, ஓகே. இந்த சாப்டர் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக வந்து செல் வந்து எப்படி டிவைட் ஆகும், அதாவது செல் வந்து எப்படி டிவைட் ஆகும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செல் சைக்கிள், இதுதான் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அது இந்த செல்லை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஆர்ஜின், ஆல் லிவிங் ஆர்கானிசத்தோட ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி, அதாவது இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் செல் எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட பேரண்ட்ஸ் செல், அப்பா கிட்டேருந்து அண்ட் அம்மா கிட்டேருந்து ரெண்டு பேர்கிட்டேருந்து 2 கேமெட் இருக்குது. அந்த 2 கேமெட் வந்து என்ன பண்ணால் ஃபியூஸ் ஆகும். ஓகே, 2 கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு ஒரு செல் கொடுக்கும். ஓகே, இதான் வந்து ஒரு செல். 2 சொல்லிட்டு ஒரு செல் கொடுக்கும். ஓகே, இது வந்து ஒரு சிங்கிள் செல். இப்போ 2 கேமெட் இருக்கும், அது 2 வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு செல் கொடுக்கும். ஓகே, இந்த செல் தான் வந்து இப்போது இது வந்து ஒரு செல், இது வந்து சிங்கிள் செல் சொல்லுவோமா, இது வந்து ஒரு சிங்கிள் செல். ஓகே, இது வந்து சைக்கோட் அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த சிங்கிள் செல் வந்து சைக்கோட். ஓகே, இந்த சைக்கோட் என்ன பண்ணால் டிவைட் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு 2n அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது டிவைட் ஆகும். டிவைட் ஆகி 2n சொல்லிட்டு 2 டாட்டர் செல்ஸ் கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு செல்ஸும் வந்து டிவைட் ஆகும்போது 2 டாட்டர் செல்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த 2n இந்த செல் என்ன பண்ணால் மறுபடி 2n கொடுக்கும். ஓகே, 2 செல்லு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணால் இது 2 செல் கொடுக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு கண்டினியூஸாக ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சிங்கிள் செல்லும் லார்ஜ் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வர வரையும் நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளாம் எல்லாருமே வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செல் அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. ஓகே, செல்லுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. எப்படி வந்து நமக்கு கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி செல்லுக்கு வந்து கேரக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன கேரக்டர்னால் ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்ஷன். க்ரோத்துங்கிறது என்னென்னா வளர்ச்சின்னு சொல்லுவோமா, வளர்றது. ஓகேவா, நம்மளை பொறுத்தவரை வளர்றதுங்கிறது என்ன, வளருதுன்னா எப்படின்னா நம்ம சின்ன குழந்தைலேருந்து நம்ம வளர்ந்து இப்போ பெரிய பசங்களாக மாறுமா, இது வந்து நம்ம வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஆனால் செல்லை பொறுத்தவரை வளர்ச்சிங்கிறது அது கிடையாது. செல்லை பொறுத்தவரை செல் வந்து பெருசாகும்ல, அதுக்கு வந்து வளர்ச்சி கிடையாது. செல் இருக்குன்னா செல்லுக்குள்ளே இருக்க சைட்டோபிளாசம் சொல்லிட்டு செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்குது. ஓகே, இது பேர் வந்து செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இது வளர்றதா செல்லை பொறுத்தவரை வளர்ச்சி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்ஷன்ங்கிறது இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லும். அதாவது அதோட இனத்தை வந்து பெருக்கிக்கிறதா இனப்பெருக்கம். ஓகே, ரீப்ரொடக்ஷன்ங்கிறது இனப்பெருக்கம். இப்போது 2nங்கிறது ஒரு டாட்டர் செல், இது வந்து ஒரு இனம். ஓகே, இப்போ வந்து இதோட இனத்தை வந்து அது பெருக்கிக்க போகுது. ஓகே, இப்போது இது ஒரு 2nங்கிற ஒரு செல் இருக்குது. இப்போ வந்து இதோட இனத்தை வந்து பெருக்கிக்க போகுது. இப்போ வந்து 2 செல்லாக மாறுமா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஈச் ஆஃப் செல், ஓகே, ஒவ்வொரு செல்லும் வந்து வந்து டிவைட் ஆகும். இந்த மாதிரி சொல்லிட்டு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செல்லை பொறுத்தவரையும் இது ரெண்டும் வந்து சேமாக தான் இருக்கும், பட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டரில் செல் சைக்கிள்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து செல் சைக்கிள்ங்கிறது சைக்கிளிக் ப்ராசஸ். எப்படி வந்து நம்ம சைக்கிளுக்கு வீலை வந்து சுற்றுறோமோ அந்த மாதிரி சைக்கிளிக் ப்ராசஸ் செல் சைக்கிள்னால். நம்ம வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் படிச்சிருக்கோமா. அதில் வந்து எப்படி வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும், பட்டர்ஃப்ளை வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும், எக்கு வந்து லார்வா அண்ட் தென் கக்கூன் அண்ட் தென் பட்டர்ஃப்ளையாக மாறும். இந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அதே தான் அந்த செல் சைக்கிளையும் நடக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் செல். ஓகே, பேரண்ட் செல் 2nங்கிற ஒரு பேரண்ட் செல் இருக்குது. அந்த பேரண்ட் செல் என்ன பண்ணால் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. பேரண்ட் செல் வந்து 2ஆக டிவைட் ஆகும். ஓகே, இது ஒரு பேரண்ட் செல். இப்போ வந்து இது 2ஆக டிவைட் ஆக போகுது. இது ஒரு டாட்டர் செல், இது ஒரு டாட்டர் செல். இந்த ஒரு டாட்டர் செல் என்ன பண்ணால் இப்போ இது ரெண்டுமே வந்து மெச்சூர் ஆகும். ஓகே, இது மெச்சூர் ஆகிடுச்சுன்னா இது பேரண்ட் ஆகிடுமா. இப்போ இது என்ன பண்ணால் மறுபடியும் வந்து 2 டாட்டர் செல் கொடுக்கும். ஓகே,
இப்போ இது பேரண்ட் செல் டிவைட் ஆகுது, டாட்டர் செல் கொடுக்குது. இந்த டாட்டர் செல் என்ன பண்ணும், மறுபடியும் வந்து மெச்சூர் ஆகி பேரண்ட்டாக மாறும். மறுபடியும் பேரண்ட்டாக மாறிச்சுன்னா 2 டாட்டர் செல் கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி சொல்லிட்டு ஈச் ஆஃப் தட், அதாவது 1 2 ஆகும், 2 4 4 8 16 அப்படின்னு சொல்லிட்டு அன்சோவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து சைக்ளிக் ப்ராசஸ், அதனால தான் அப்படி சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செல் டிவிஷன். அப்போது ஓகே, ஒரு செல் வந்து டிவைட் ஆகுதுல்ல, ஒரு செல் இருக்குது, இதான் வந்து ஒரு செல். இந்த செல் வந்து டிவைட் ஆகுதுல்ல, அதில் வந்து என்னென்ன நடக்குது, ஓகே 2 டிவைட் ஆகுது. அதாவது மெட்டீரியல்ஸ்லாம் வந்து மெட்டீரியல், அதில் இருக்க மெட்டீரியல் வந்து டிவைட் ஆகும். அதெல்லாம் வந்து செல் டிவிஷனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து செல் க்ரோத். ஓகே, செல் க்ரோத்துன்னா என்னது, நாம் வளர்கிறோம், அதே மாதிரி செல்லும் வளரும். ஆனால் செல்லில் இருக்குது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ங்கிற செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து செல் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். சைட்டோபிளாசம் இன்க்ரீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அந்த செல் வந்து உயிரோடு இருக்கிற வரையும் அலைவாக இருந்துச்சுன்னா அது வரைக்குமே வந்து செல் க்ரோத்துங்க கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிவைட் ஆக போகுது. ஓகே, நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் யாருன்னா டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். இப்போது அது வந்து டிவைட் ஆகுறத டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவாக மாறப்போகுது, ரெட்டிப்பாகுது, ரெட்டிப்படைதல் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். ஓகே, இது வந்து டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு சிங்கிள் டிஎன்ஏ, இது வந்து பேரண்ட் டிஎன்ஏ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பேரண்ட் டிஎன்ஏ என்ன பண்ணலாம், இதோட 2 ஸ்டாண்ட் வந்து டிவைட் ஆகும். ஓகே, இந்த இருக்குல்ல, இந்த 2 ஸ்டாண்ட் வந்து தனியாக பிரியும். தனியாக பிரிச்சுட்டு இதுக்கு இதை வந்து டெம்ப்ளேட்டாக, ஓகே, ஒரு வழிகாட்டியாக வச்சுட்டு அனதர் ஒரு ஸ்டாண்டு வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பொறுத்தவரை நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய என்சைம்ஸ்லாம் இதில் இருந்து இன்வால்வ் ஆகும். அதெல்லாம் வந்து போக போக பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குது, இப்போ 2 டிஎன்ஏ மாச்சு. இப்போ 2 டிஎன்ஏ என்னது, டாட்டா டிஎன்ஏ சொல்லலாமா? இதுதான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜில் மட்டும்தான் வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஓகே, ஆனால் சைட்டோபிளாசம்ங்கிறது கண்டினியூஸாக எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, அதாவது அது க்ரோத் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேஜில் மட்டும்தான் வந்து டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுங்கிறது அண்டர் ஜெனட்டிக் கண்ட்ரோல். ஓகே, ஜெனட்டிக் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். எப்படி நம்ம பிரெயின் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மாதிரி அண்டர் ஜெனட்டிக் கண்ட்ரோல். ஓகே, ஜெனட்டிக் கீழே தான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. போஸ்ட் இதெல்லாம் வந்து அண்டர் ஜெனட்டிக் கண்ட்ரோல் கீழே இல்லாமல் ஒரு டிஎன்ஏ வந்து தானாக டிவைட் ஆகலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து பேஸ் பேர் வந்து மிஸ்மேட்சட் ஆகும். எப்படின்னா இப்போது அடினைனுக்கு பேஸாக எது ஃபார்ம் ஆகும்னா டைமின். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து குவானைன்னா அதுக்கு வந்து சைட்டோசின் தான் வந்து பேர் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி ஜெனட்டிக் கண்ட்ரோல் இருந்தால் இப்படி ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து குவானின் வந்து தைமின் கூட போகலாம், இல்லைன்னா வந்து அடினைன் வந்து சைட்டோசின் கூட போகலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு மிஸ்மேட்ச் ஆகும். மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா மியூட்டேஷன் நடக்கும். ஓகே, அந்த செல்லே வந்து மியூட்டேஷன் ஆகும். ஓகே, மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து அவங்க பாடியில் ஏதாவது ஃபால்ட் வரலாம், இல்லைனா அவங்களுக்கு ஜெனட்டிக் டிஸார்டர், இல்லை மற்றபடி நிறையா வந்து ஜெனட்டிக்கலாக வர டிஸார்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வரக்கூடும். ஓகே, அதனால தான் அதை தடுக்கணும், அதை தவிர்க்கிறதுக்காக தான் இது எல்லாமே வந்து, அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து ஜெனட்டிக் கண்ட்ரோல் கீழே நடக்குது. ஓகேனா ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள், அதாவது ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆக என்ன மாதிரியான ஃபேஸஸ், அதாவது என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் செல்ஸ் டிவைட்ஸ் ஒன்ஸ் எவ்ரி 24 hours. ஹியூமனோட, அதாவது நம்ம பாடியில் இருக்க ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆக 24 hours ஆகும். ஓகேவா, 24 மணி நேரம் ஆகும் ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆக. அண்ட் நெக்ஸ்ட், செல் சைக்கிள் கேன் வேரி ஃப்ரம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம். இப்போது நம்ம பாடினா ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆக 24 hours ஆகுது. ஓகே, 24 மணி நேரத்தில் ஆகணும். ஓகே, இதுவே வந்து மற்ற ஆர்கானிசம்ஸுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபண்ட் இல்லை பிளான்ட் ஏதாவது எடுத்துக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்க செல்லு வந்து ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆக 24 மணி நேரம் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. அதுக்கு வேரி ஆகலாம், அதுக்கு ஒரு பட்சம் அதிகமாகவும் ஆகலாம் இல்லை கம்மியாகவும் ஆகலாம். ஆனால் அது ஆர்கானிசத்தை பொறுத்தவரை அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டுங்கிறது யூனிசெல்லுலார் யூகரியாட்டிக் ஃபங்கை. ஓகே, ஈஸ்ட்டுங்கிறது ஒரு செல் உயிரி. ஓகே, இது வந்து ஒரு செல் உயிரினா
இப்போது ஹியூமன்னா இப்போ நாமனா நம்ம வந்து மல்டி செல்லர். இதுவே வந்து ஈஸ்ட்டுங்கும் போது அது ஒரு செல். ஓகே, அதோட ஒரு செல் 2 செல்லாக ஆகிறதுக்கு 90 மினிட்ஸ் ஆகும். ஒரு செல் 2 செல் ஆக 90 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்னென்ன ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து எம்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸை நம்ம வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எம்ஃபேஸ் வந்து எம் ஃபார் மைட்டாசிஸ். ஓகே, எம்ஃபேஸ் தான் வந்து ஆக்சுவல் செல் டிவிஷனே என்னென்னா எம்ஃபேஸ் தான். இப்போது இன்டர்ஃபேஸை நம்ம எதுக்கு ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு உங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி நைட்டு ஒழுங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நாளைக்கு டெஸ்ட்டை ஒழுங்காக அட்டென்ட் பண்ணி நிறையா ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே, அதுக்காக நீங்கள் நைட்டே இப்போவே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கும் போது அதே தான் வந்து இங்கேயும் செல் சைக்கிள் நடக்குது. ஆக்சுவல் செல் டிவிஷன் நடக்கிறதுக்காக செல் வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இப்போது செல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுனால அந்த செல் சைக்கிள் வந்து பர்ஃபெக்டாக அந்த கிளியராக முடிஞ்சிடும். ஓகேவா, அதனால தான் நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து இன்டர்னா பெட்பீனா இடைக்கால நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது எம்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் எம்ஃபேஸ் இப்படி தான் வந்து செல் டிவிஷனே நடக்கும். ஓகேவா, இப்போது 2 எம்ஃபேஸுக்கு நடுவில் இருக்கா இடையில இருக்கா, அதனால நம்ம வந்து இன்டர்ஃபேஸை வந்து பெட்வீன். ஓகே, இன்டர்னா பெட்வீன் 2 எம்ஃபேஸுக்கு இடையில இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 2 எம்ஃபேஸுக்கு நடுவில் இருக்கா, அதனால இதை நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எம்ஃபேஸில் 2 ப்ராசஸ் நடக்கும். ஓகே, 2 ப்ராசஸ் நடக்கும் எம்ஃபேஸை பொறுத்தவரை. ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியர் டிவிஷன் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம காரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காரியோனா நியூக்ளியஸ் அண்ட் கைனசிஸ்னால் டிவிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எம்ஃபேஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குன்னா நியூக்ளியர் தான் டிவைட் ஆகும். அண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன ஆகும்னா ஃபைனல் வந்து சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகுது. ஓகேவா, அது வந்து நம்ம அந்த ப்ராசஸ் பேர் சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதுதான் வந்து செல் சைக்கிள். ஓகே, இந்த செல் சைக்கிளில் இன்டர்ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட 95%, அதாவது 100ல் 95% இன்டர்ஃபேஸ் தான் ஆக்குப்பை பண்ணும். அண்ட் மீதி இருக்க 5% தான் எம்ஃபேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணுறது. ஓகே, இப்போது இன்டர்ஃபேஸில் G1 ஃபேஸ், S ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ் சொல்லிட்டு 3 ஃபேஸஸ் இருக்குது. அண்ட் வந்து எம்ஃபேஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது, அதை அடுத்தது பார்ப்போம். இப்போது 24 ஹவர்ஸ் ஆகுதுன்னு, அதாவது 24 மணி நேரம் ஆகுது ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகுது. அதில் 23 ஹவர்ஸ் 95% வந்து என்னென்னா இன்டர்ஃபேஸ் தான் நடக்குது. மீதி இருக்க அந்த 1 ஹவருங்கிறது 5% மைட்டாசிஸ். ஆக்சுவல் செல் டிவிஷனே வந்து அந்த 1 or 5% தான் நடக்குமே. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்ஃபேஸில் இருக்க ஃபேஸஸ் பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இன்டர்ஃபேஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து G1 ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. G1 ஃபார் கேப். ஏன்னா எம் ஃபேஸுக்கும் எஸ் ஃபேஸுக்கும் இடையில இருக்கா, அதனால கேப் 1. இன்டர்வல் பெட்வீன் எம் அண்ட் எஸ் ஃபேஸ். நெக்ஸ்ட், செல்ஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் பட் டிஎன்ஏ டஸ் நாட் ரெப்ளிகேட். அதோட செல் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஓகே, செல்லுக்குள்ளே இருக்க சைட்டோபிளாசம் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். செல் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்க டிஎன்ஏ வந்து டபுள் ஆகாது. ஓகே, டிஎன்ஏ செல் இந்த G1 ஃபேஸை பொறுத்தவரை சைட்டோபிளாசம் மட்டும்தான் க்ரோ ஆகும் அண்ட் செல் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். செகண்ட் வந்து எஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஃபார் சிந்தசைஸ். ஓகேவா, ஏன் இது வந்து சிந்தசைஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா மெயின் கேரக்டரான டிஎன்ஏ வந்து இங்கே தான் ரெப்ளிகேட்டே ஆகுது. ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ பெர் செல் டபுள்ஸ். ஓகே, ஒரு செல்லில் இருக்க டிஎன்ஏ அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது பட் நாட் குரோமோசோம். ஓகே, குரோமோசோம் லெவலில் அந்த இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் வந்து டிஎன்ஏ பெர் செல் அது மட்டும்தான் டபுள் ஆகுது. ஓகே, இப்போ வந்து டிஎன்ஏ வந்து ஒரு செல்லில் 2C இருக்குன்னா அது வந்து டபுள் ஆகும்போது 4Cயாக தான் மாறும். ஓகே, 2C 4Cயாக மாறுது. பட் வந்து குரோமோசோம் வச்சுக்கோங்களேன், குரோமோசோம் அமௌண்ட் வந்து 2N இருக்குது. ஓகே, இந்த செல்லில் அதில் இருக்க குரோமோசோம் வந்து 2N தான். மறுபடியும் வந்து அதே 2N தான் இருக்கும் தவிர அதனால் அதோட அமௌண்ட் வந்து டபுள் ஆகுதோ இல்லை மற்றபடி வேறு எந்த வேலையுமே கிடையாது. இது குரோமோசோம் வேலை. குரோமோசோம் அமௌண்ட் வந்து ஜஸ்ட் வந்து என்னவாக இருக்கோ, அதாவது G1 ஃபேஸில் என்னவாக இருக்கோ அதே தான் எஸ் ஃபேஸில் அப்படியே தான் இருக்கும்.
பட் வந்து டிஎன்ஏ மட்டும்தான் ரெப்ளிகேட் ஆகுது. ஓகே, சென்ட்ரியோல் வந்து டூப்ளிகேட் ஆகும் எங்கன்னா சைட்டோபிளாசத்தில். சென்ட்ரியோல் வேலை என்னென்னா மைட்டாசிஸ் அப்போது குரோமோசோம் வந்து செப்ரேட் பண்ணது தான் இந்த சென்ட்ரியோலோட வேலை. அடுத்து வந்து G2 ஃபேஸை பொறுத்த வரையும் அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் மைட்டாசிஸ். நீங்கள் வந்து இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, மெயின் மேட்டர் என்னென்னா, G1 ஃபேஸ்னால் ஒன்றுமே ஒரு வேலையுமே நடக்காது. ஜஸ்ட் வந்து செல் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். பட் டஸ் நாட் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் எதுவுமே நடக்காது. செல் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அண்ட் சைட்டோபிளாசமாக இன்க்ரீஸ். அடுத்து வந்து எஸ் ஃபேஸ் பொறுத்தவரையும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும். எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும். சைட்டோபிளாசத்தில் இருக்க சென்ட்ரியோல் அமௌண்ட்டு அது வந்து டபுள் ஆகும் தவிர மற்றபடி வேறு எந்த வேலையுமே அங்கே கிடையாது. அண்ட் G2 ஃபேஸை பொறுத்தவரை அதில் மைட்டாசிஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் ஆகுது. இது மட்டும்தான் வந்து இன்டர்ஃபேஸில் நடக்கிறது. நெக்ஸ்ட், சம் செல்ஸ் டு நாட் ரெப்ளிகேட். எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் செல்ஸ், அதாவது நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்ஸுமே வந்து டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சம் ஆஃப் செல்ஸ் டு நாட் டிவைட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் செல்ஸ். ஹார்ட் செல் டிவைட் ஆகணும், அப்புறம் எப்படி ஹார்ட் ஃபார்ம் ஆகியிருக்கும்? ஓகே, நம்ம வந்து எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஹார்ட்டை ஃபார்ம் பண்ணுறதோட அதோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அது ஃபர்தராக டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஓகேவா? சப்போஸ் வந்து ஹார்ட் செல்ஸ்லாம் டிவைட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் மற்றபடி ஹார்ட் ரிலேட்டடான எந்த ஒரு டிஸார்டரோ டிசீஸோ வரப்போதில்லை. அண்ட் நெக்ஸ்ட், செல்ஸ் டிவைட் ஒன்லி ஒகேஷனலி. அதாவது எல்லா செல்ஸும் எல்லா நேரத்துலையும் டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சம் ஆஃப் செல்ஸ் வந்து அதுக்கான தேவை இருக்கும்போது மட்டும்தான் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பாடியில் ஏதோ ஒரு இடத்துல இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அந்த இன்ஜுரி வந்து கிளியர் பண்ணுறதுக்காக செல்ஸ் டிவைட் ஆகும். ஓகே, செல்ஸ் டிவைட் ஆகும், அந்த இன்ஜுரி வந்து சரி பண்ணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா செல்ஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆக போகிறது இல்லை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. G0னா குயிசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் தான். எப்படின்னா செல் சைக்கிளில் G1 ஃபேஸ், S ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து மைட்டாசிஸ் நடக்குமா. ஆனால் சம் ஆஃப் செல்ஸ், ஒரு சில செல்ஸ் தான் G1 ஃபேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகி G0 ஃபேஸ்க்கு போயிடும். ஓகே, அது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். ஆனால் செல்ஸ் வந்து ஆக்டிவ் தான், பட் டிவைட் ஆகாது. ஓகே, do not divide. செல்ஸ் do not divide further exit. G1 ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துடுச்சுன்னா என்டர் G0 ஃபேஸ்க்கு உள்ளார போயிடும். ஓகே, G1 ஃபேஸ்லேருந்து செல்ஸ் வெளியே வந்துச்சுன்னா G0 ஃபேஸ்க்கு போகும். G0 ஃபேஸுங்கிறது செல்ஸ் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் தான், பட் do not divide. செல்ஸ் வந்து அங்கே டிவைட் ஆகிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் செல்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். இதான் வந்து குயிசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு G0 ஃபேஸ். இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.